ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்க என்னுடைய தையக்கூலி எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னால் அது வீடியோ போடவே முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ நான் என்னென்ன தையக்கூலி எதுக்கு வாங்குகிறேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து 250 வாங்குகிறேன் என்னுடைய சார்ஜு. தென் அதுலேயே வந்து நாட்டு வந்து இன்க்ளூடிங் ஆகும். சேம் டைம் வந்து எதுனா அவங்க டிசைன் கேட்குறாங்க, ஃப்ரண்ட்டில் பேண்ட்டு கிளாத் எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் எதுனா டிசைன் வைங்கன்னு சொன்னாலும் அந்த 250லேயே தான் ஆட் ஆகும். பைப்பின் வைங்க எது வச்சாலும் அந்த 250லே தான் ஆட் ஆகும். நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்குறதில்லை. சில பேர் வந்து மெட்டீரியல் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்களே லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், என்னால் லைனிங் வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 350 நான் சார்ஜ் பண்ணுறேன். சேம் அவங்களுக்குமே எந்த டிசைன் அவங்க கேட்டிருந்தாலுமே நான் தனியாக எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. 350 மட்டும்தான் வாங்குகிறேன். தென் ப்ளஸ் நாட்டும் சேர்த்து, ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாட்டு வைக்கணுன்னாலே எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி வாங்குறது இல்லை. லைனிங் போட்டால் 350, வித்தவுட் லைனிங்னா 250. நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ரெகுலர் யூஸ், அந்த மாதிரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் 80 ருபீஸ் வாங்குகிறேன். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 160 வாங்குகிறேன். இந்த 160 வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இது பண்ண தேவையில்ல, எனக்கு எம்மிங் பண்ண வேண்டியது இல்லைம்மா, எனக்கு நார்மலாக 2 ஸ்டிச்சு போட்டு கொடுத்தாலே போதும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஒரு 10 ருபீஸ் நான் கம்மி பண்ணிக்குவேன். ஏன்னா எம்மிங் பண்ணுறதுன்றது கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் வேலையும் கூட, ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ எம்மிங் தேவையில்லை, 2 ஸ்டிச்சு போட்டாலே போதுன்றவங்களுக்கு நான் 150 கூட வாங்கிக்குவேன். தென் புடவை ஓரம் அடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு புடவைக்கு வந்து 15 ரூபா வாங்குவேன். அதே சேம் டைம் வந்து ஒரு 5-6 புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 ருபீஸ் கூட வாங்கிக்குவேன். அதிகமாக கொடுத்தாங்கன்னா நான் 10 ருபீஸ் கூட வாங்கிக்குவேன். பாவாடை வந்து ஓரம் அடிக்கணும், அது வந்து ஸ்ட்ரெயிட் தையல் தான். ஸ்ட்ரெயிட் தையலுன்னும் போது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வேலை இருக்காது. சாரி, 20 ருபீஸ்ன்னு போட்டேன் அதில். ஸ்ட்ரெயிட் தையல் பாவாடை வந்து ஓரம் அடிக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் தையல் தான். ஸோ நம்மளுக்கு அதில் ரொம்ப வேலை இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நான் 10 ருபீஸ் தான் வாங்குவேன். அதுவே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல்லாகவே நீங்கள் தையல் அடிங்க, சைடு ஃபுல்லாக தையல் அடிங்க, கீழே கொஞ்சம் மடித்து தேய்ங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் வாங்குவேன். அதுவே ஒரு பாவாடைக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதையும் நான் கம்மி பண்ணி வாங்கிக்குவேன். புடவை ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா 15 ரூபா அந்த மாதிரி வாங்குகிறேன். அதுவே ஒரு 4-5 புடவைக்கு நீங்கள் ஃபால்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு 12 ரூபா இல்லை 10 ரூபா கூட வாங்கிக்குவேன். ஏன்னா ஃபால்ஸ் வந்து ரொம்ப வேலை ஜாஸ்தி. பர்ஃபெக்டாக அது கார்னர் ஸ்டிச் கொடுக்கலன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் 15 ருபீஸ் கம்பல்சரி வாங்குவேன். 4-5 புடவை கொடுக்குறப்போ ஒரு 12 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்குவேன். ஒரு சில பேர் புடவை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சு தென் லைனிங்கும் நீங்களே போட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 தான் நான் வாங்குகிறேன். நானே லைனிங் வாங்கி ஃபால்ஸு ஓரம் எல்லாமே நானே வாங்கி ஸ்டிச் பண்ணால் கூட நான் 200 தான் சார்ஜ் பண்ணுறேன். சேம் டைம் அதே மாதிரி ஃபால்ஸு ஓரம் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு எதுனா ஃபுல் ஹெவி ஒர்க் எதுனா பண்ணுங்கள், ஒரு லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள், கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் 300 தான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போது ஆரி ஒர்க்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, இல்லை எதனா எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் 350 சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். சேம் டைம் அதோடைய ஸ்டிச்சிங் டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா வந்து சம்டைம்ஸு நம்ம ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணும்போது நீடில் வந்து ரொம்ப உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதோடைய டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால அந்த மாதிரி ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க் அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 350 சார்ஜ் பண்ணுறேன். ஒரு சில பேர் நீங்களே ஆரி போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆரி போடுறதா இருந்தால் நான் ஆரி போட மாட்டேன், தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஆரி சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. சேம் டைம் அதே சேம் என்னுடைய சார்ஜ் தான் 350. அந்த ஆரி சார்ஜ் ப்ளஸ் 350 ருபீஸ் தான் நான் சார்ஜ் வாங்குகிறேன். வெளியே பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங் சார்ஜஸே 600 to 700 வாங்குவாங்க. பட் நான் 350 தான் வாங்குகிறேன்.
சாரீலேருந்து இப்போது அம்பர்லா ஃப்ராக் கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 4, 5 சாரியை வந்து அம்பர்லா ஃப்ராக்காக நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் ரொம்ப வேலை அவ்வளவா இல்லாததை நான் ஃபீல் பண்ணுறேன். கட்டிங் மட்டும்தான், ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அதில். அம்பர்லா ஃப்ராக்காக இருக்கட்டும், ஃப்ரில் ஃப்ராக்காக இருக்கட்டும், ஏர்லைன் குர்த்தியாக எதுவாக வேணால் இருந்தாலும் நான் 300 தான் சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா அதில் லேஸ் ஒர்க் எதுவுமே இருக்காது. ஒரு சில பேர் அதில் லேஸ் ஒர்க் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். தலையாணி வந்து தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவேன். அதுவே அதிகமாக இருந்ததுன்னா 8 ருபீஸோடு ஸ்டாப் பண்ணிக்குவேன். 8 ருபீஸ் தான் வாங்குவேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். ரெடிமேட் ட்ரெஸ்ஸு எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாமே ஜாயின் பண்ணணும், சைடு ஃபுல்லாக ஓரம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 40 ருபீஸ் வாங்குவேன். அதுவே பாவாடை ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது, அதை உள் பாவாடை இங்கே சொல்லலை நான், அதனால் நான் இங்கே சொல்கிறேன். பாவாடை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் சில பேர் கேட்பாங்க. ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குது, பாதி கட் பண்ணி தேய்ங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா 30 ருபீஸ் வாங்குவேன். பாவாடை சட்டை அது வந்து நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஸோ ஆனால் எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், நான் இன்னும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கல. என் அண்ணன் பொண்ணுக்கு தான் ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை நான் ஸ்டிச் பண்ணி ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு யாருக்காவது நான் ஸ்டிச் பண்ணால் அதோடைய ரேட்டும் நான் கீழே அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.